அனைவருக்கும் வணக்கம். எந்நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரதோஷ காலம் பார்த்தாலே பாவங்கள் தீரும், தரிசித்தால் புண்ணியம் சேரும் நேரம் பிரதோஷ காலம். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யார் பெரியவர்கள் என்று போட்டி நிலவிய அச்சமயத்திலே மேருமுலையை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் கடைந்த பொழுது முதலில் தோன்றியது ஆலகால விஷம். அச்சமயத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அச்சமயம் யார் முதலில் வரும் பொருளை எடுத்துக்கொள்வதென்பது போட்டி நிலவியது. அச்சமயத்திலே ஆலகால விஷமானது தோன்றிய பொழுது சிவபெருமானிடம் சென்று தேவர்களும் அசுரர்களும் முறையிட்டனர். அச்சமயத்திலே சிவபெருமான் விஸ்வரூப காட்சி தந்து இந்த ஆலகால விஷயத்தை நானே பருகிக் என்று கட்டளையிட்டார். அச்சமயத்திலே சிவபெருமான் இந்த ஆலகால விஷயத்தை எடுத்து பருகிய பொழுது சிவபெருமானின் தொண்டை பகுதியிலே ஆலகால விஷமானது தங்கியது. அச்சமயத்திலே பார்வதி அன்னை சிவபெருமானின் தொண்டை குழியை பற்றி விஷமானதை உடலே இறங்காமல் பாற்றுக்கொண்டார். அச்சமயமே பிரதோஷ காலம் என்று வழிபாடுகள் நடைபெற உதயமானது. அச்சமயத்திலே திருப்பதி மாவட்டம் சுருட்டப்பள்ளி என்னும் ஸ்தலம்தான் முதலில் தோன்றிய பிரதோஷ சிவாலயம். சிவபெருமான் அத்தலத்திலே சயன கோலத்தில் அன்னை பார்வதியின் மடியில் சயனித்திருப்பார். அதுவே சிறப்பு பெற்ற ஸ்தலமாக அமையப்பெற்றது. அத்தலமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். தாங்கள் திருப்பதி செல்லும் பொழுது சுருட்டப்பள்ளி சயன கோலத்தில் இருக்கும் சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதியின் அருள் பெற்று பிரதோஷகால வழிபாட்டையும் செய்து சிவனருள் பெற வேண்டி பணிகின்றோம். எந்நாடுடைய சிவனையை போற்றி. முதலிலே நந்தியம்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேக திரவியங்களால் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பஞ்சாமிர்தம், திருமஞ்சனம், பன்னீர், சந்தனம், மஞ்சள் திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்கார காட்சியானது தற்பொழுது சேவிக்கின்றோம். நந்தியம்பெருமான் சிறப்பு அலங்காரத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். ஓம் தற்புருஷாயத்மயே சக்கரதுண்டாய தீமகே நந்தியம்பெருமானின் காயத்ரி மந்திரம். பிரதோஷ நாயர்கள் நந்தியம்பெருமான் மீது அமையப்பெற்று சிறப்பு திருவீதி உலா நடைபெறும். சிறப்பு பூஜைகள் நடைபெறப்பெற்று நந்தியம்பெருமான் மீது பிரதோஷ நாயகிகள் சிறப்பு திருவீதி உலா வருவார்கள். கைலாயநாதர் ஓம் தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கைலை மலையானையை போற்றி போற்றி. சிவபெருமானின் திருக்காட்சி அருவமே உருவமாகி சிவபெருமான் ஆவுடையார் மற்றும் சிவபெருமான் கைலாயநாதர் மற்றும் அருள் தரும் நாயகி அழகுமலை சிவாலயம். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். விதியை மாற்றி